Hello everyone, welcome to Endless Knowledge. இந்த வீடியோவில் எக்ஸலில் நம்ம ஒர்க் பண்ணுற டைமை கம்மி பண்ணுற மாதிரியான 7 பவர்ஃபுல்லான ட்ரிக்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். லைக் ஃபாஸ்ட் அண்ட் நேவிகேட் பண்ணுறதுலேருந்து ஃப்யூச்சர் டேட்டாவை ப்ரெடிக்ட் பண்ணுற வரைக்கும் 7 ட்ரிக்ஸை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் தெளிவாக கவனிக்கணும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், எக்ஸலில் ஒரு டேட்டா செட்டை ஆஸ் அ நார்மல் டேட்டா ரேஞ்சாக மெயின்டைன் பண்ணாமல் ஆஸ் அ டேபிளாக மெயின்டைன் பண்ணோம்னா அந்த டேட்டாவை இன்னும் எஃபெக்டிவாக மேனேஜ் பண்ண முடியும். அதனால நம்ம ஒர்க் டைமும் பார்த்தீங்கன்னா கம்மியாகும். எப்படின்னு கேட்குறீங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், கண்ட்ரோல் T கொடுத்து ஆஸ் அ டேபிளாக என்ன பண்ணுறோம், கன்வெர்ட் பண்ணுறோம். நீங்கள் அதுக்காக என்டையர் டேட்டாவை கண்ட்ரோல் A கொடுத்து செலக்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் அந்த டேட்டா செட்டோட ஏதாவது ஒரு செல், டேட்டா இருக்கக்கூடிய செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் கண்ட்ரோல் T கொடுத்து ஆஸ் அ டேபிளாக கன்வெர்ட் பண்ணலாம். நம்மளுடைய டேபிள், அதாவது நம்ம டேட்டா செட்டுக்கு ஏற்கனவே ஸ்டூடெண்ட் நேம், தமிழ், இங்கிலீஷ் அப்படிங்கிற ஹெட்டர் இருக்குது. ஸோ மை டேபிள் அஸ் ஹெட்டர்ஸ் அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துடலாம். ஸோ ஒரு டேபிளாக கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு நிறைய ஃபீச்சர்ஸ் பார்த்திங்கன்னா அன்லாக் ஆகும். ஸோ இது மூலிமா நம்ம ஒர்க்கை ஈஸியாக முடிக்க முடியும். ஸோ என்னென்ன ஃபீச்சர்ஸ், என்னெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா நமக்கு இந்த ஆரோ இருக்கு இல்லையா, இது மூலிமா ஈஸியாக நம்ம சார்ட் அண்ட் ஃபில்டர் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்டூடெண்ட் நேம் எனக்கு A to Z சார்ட் பண்ணி வேணும்னா இன்ஸ்டண்ட்டாக நம்ம சார்ட் பண்ணிக்கலாம். இல்லைனா தனியாக ஒரு ரிப்பனில் போயிட்டு அந்த கமாண்டை நம்ம என்ன பண்ணணும், எடுத்து யூஸ் பண்ணணும். ஹோம் டேப்லையோ இல்லை டேட்டா டேப்பில் போயிட்டு சார்ட் அண்ட் ஃபில்டரோ எடுத்து நம்ம அந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இதுவே ஃபில்டர் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், ON அப்படிங்கிற இந்த கேரக்டர்ஸ் வரக்கூடிய டெக்ஸ்ட் மட்டும் எனக்கு தேவை, நேம் மட்டும் தேவை. அப்போ என்ன பண்ணலாம், டெக்ஸ்ட் ஃபில்டர்ஸில் போயிட்டு டேரெக்டாக கண்டெய்ன்ஸ் அப்படின்னு கொடுத்து ON அப்படின்னு கொடுத்து ஜஸ்ட் என்ன பண்ணலாம், ஓகே கொடுக்கலாம். அப்போ ஜெய்சன், கார்னர், பிராண்டன், லியர்னட், ஆந்தனி, ஸோ இப்படி நமக்கு தேவையானதை ஈஸியாக ஃபில்டர் பண்ணிக்க முடியும். வேண்டானா அந்த ஃபில்டரை இங்கேருந்து ஈஸியாக கிளியர் பண்ணிக்கவும் முடியும். ஒருவேளை நமக்கு விஷுவல் ஃபில்டர் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் நோ ப்ராப்ளம். நம்ம டேபிளாக கன்வெர்ட் பண்ணதுனால இப்போ நம்ம ரிப்பனில் பார்த்தீங்கன்னா டேபிள் டிசைன் அப்படிங்கிற எக்ஸ்ட்ரா டேப் இருக்கும். இதில் போய் பார்த்தோம்னா டூல்ஸுங்கிற குரூப்பில் நமக்கு இன்சர்ட் ஸ்லைசர். ஸோ அப்போது ஸ்லைசரை நாம் என்ன பண்ணலாம், இன்சர்ட் பண்ணிக்கலாம். அதில் எந்த காலமை பேஸ் பண்ணி நம்ம ஃபில்டர் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், நமக்கு ஸ்டூடெண்ட் நேமை பேஸ் பண்ணி தேவை, ஜஸ்ட் ஓகே அப்படின்னு கொடுக்கலாம். அப்போ பார்த்தோம்னா ஈஸியாக நமக்கு ஃபில்ட்ரேஷன் வந்தாச்சு. ஆலிசன், ஆனா, ஆந்தனி, ஆஸ்டின், ஸோ இப்படி ஈஸியாக ஃபில்டர் பண்ணிக்க முடியும். இல்லை எனக்கு மல்டிபிள் நேம்ஸ் செலக்ட் பண்ணணுமா, கண்ட்ரோல் கீ ஹோல்ட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணலாம், செலக்ட் பண்ணலாம். ஓகே, இல்லை இங்கே மல்டி செலெக்ஷனுக்கான ஆப்ஷனும் பார்த்தீங்கன்னா இருக்குது. எனேபிள் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நமக்கு தேவையானதெல்லாம் என்ன பண்ணலாம், செலக்ட் பண்ணலாம். ஸோ அப்போ நமக்கு என்ன தேவை அப்படிங்கிறத ஈஸியாக விஷுவலாக ஃபில்டர் பண்ணுறதுக்கும் நமக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த டேட்டா செட்லேருந்து டூப்ளிகேட்ஸ் ரிமூவ் பண்ணணும் போது சேம் அதே டேபிள் டிசைனில் போனோம்னா சேம் டூல்ஸ் ரேஞ்சில், டூல்ஸ் குரூப்பில் ரிமூவ் டூப்ளிகேட்ஸ். ஸோ அப்போ நமக்கு டக்குன்னு எந்த காலமை பேஸ் பண்ணி டூப்ளிகேட்ஸ் ரிமூவ் பண்ணணும், ஆஸ் யூஷுவல் நமக்கு ஸ்டூடெண்ட் நேமை பேஸ் பண்ணி அந்த காலமை பேஸ் பண்ணி தான் நமக்கு என்ன பண்ணணும், டூப்ளிகேட்ஸை ரிமூவ் பண்ணணும். ஓகே கொடுத்துட்டோம்னா 27 டூப்ளிகேட் வேல்யூஸ் ஃபவுண்ட் அண்ட் ரிமூவ்ட். ஸோ அப்போ நமக்கு 73 யூனிக்கான வேல்யூஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ இப்படி குயிக்காக அந்த வேலையை முடிக்கிறதுக்கு நமக்கு டேபிளோட டூல்ஸ் ரொம்பவே பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை எனக்கு டேட்டாவை என்ட்ரி பண்ணணும் அப்படின்னும் போது நோ ப்ராப்ளம். ஜஸ்ட் நாம் என்ன பண்ணலாம், டேப் கொடுத்தோம்னா அடுத்த டேட்டாவை என்ட்ரி பண்ணுறதுக்கு சேம் ஃபார்மேட்டிங் அந்த ஸ்டைலில் மெயின்டைன் பண்ணுறதுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஜார்ஜ், ஓகே, ஸோ வேல்யூஸை ஆட் பண்ண சைடில் பாருங்கள் நமக்கு டோட்டல் ஆட்டோமேட்டிக்காக கால்குலேட் ஆகிட்டே இருக்குது. இதுவே ஒரு நார்மல் டேட்டா ரேஞ்சாக இருந்தால் என்ன பண்ணணும், திருப்பி அந்த சம் ரேஞ்சை நாம் அந்த ஃபில்லை நாம் என்ன பண்ணணும், எக்ஸ்டெண்ட் பண்ணணும். பட் ஒரு டேபிளாக இருக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக நாம் இந்த வேலை ஆட்டோமேட்டிக்காக நமக்கு நடந்துருது. அது மட்டும் இல்லாமல் இந்த டேபிளாக இருக்கக்கூடிய இந்த டேட்டா சோர்ஸை நம்ம வேறு ஏதாவது ஒரு விஷயத்துக்கு யூஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னும் போது இந்த டேபிள் ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகும் போது அந்த சேஞ்சஸை நம்ம அங்கேயும் என்ன பண்ணலாம், ஈஸியாக எதிர்பார்க்கலாம். இல்லை ஒரு சின்ன கிளிக்கில் ஈஸியாக நம்ம அப்டேட் பண்ணிட முடியும். இது எல்லாத்துக்கும் மேலே ஒரு ஃபார்முலாக்குள்ளே ரெஃபரன்சிங் க்ளீனாக இருக்கணும்னா அதுக்கும் நாம் டேபிள் யூஸ் பண்ணியிருந்தோம்னா நல்லாயிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம சோர்ஸ் டேட்டா ஆஸ் அ டேபிளாக இருக்குது. இப்போ நமக்கு சம் ஆட் பண்ணணும், டோட்டல் தேவை. ஓகே, ஸோ இப்போ போயிட்டு நாம் என்ன பண்ணலாம், ஒரு பெரிய டேட்டா செட்டாக இருந்தால் என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் டவுன் ஆரோ கொடுத்து என்டையர் ரேஞ்சை செலக்ட் பண்ணுவோம். ஓகே, ஸோ இப்போது நமக்கு ஆஸ் அ டேபிளாக இருக்கிறதுனால ரொம்ப சிம்பிள். மேலே போய் அந்த ஹெட்டர், காலமோட ஹெட்டரை செலக்ட் பண்ணலை. ஜஸ்ட் நல்லா கவனித்து பாருங்கள், அந்த சேஞ்சிங்கில் அந்த செலெக்ஷனில் உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியணும். ஓகே, ஜிங்கிற காலம் மேலே கொண்டு போகலை, கரெக்டாக கொஞ்சம் கீழே வந்தோம்னா இப்போ அந்த டேபிளோட காலமை கிளிக் பண்ணால் போதும், அழகாக வந்துருச்சா. டேபிள் 3ங்கிறது இந்த டேபிளோட நேம், வேறு ஒன்றும் இல்லை. ஜஸ்ட் நாம் என்டர் கொடுத்தா போதும், ஈஸியாக நமக்கு வந்துடும். ரெஃபரன்ஸிங்கை பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக இருக்குது. இப்போ இந்த டேபிள் 3 அப்படிங்கிற நேமை கூட ஜஸ்ட் நாம் என்ன பண்ணலாம்,
இந்த டேபிளை செலக்ட் பண்ணிவிட்டு டேபிள் டிசைனில் போயிட்டு டேபிள் 3ல் இது வந்து ஸ்டூடெண்ட்டோட மார்க்கு அப்படின்னு மார்க்ஸ் நம்ம கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க. ஓகே, மார்க்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டோம்னா இப்போ அதே ரெஃபரன்ஸ் இங்கே கவனித்து பாருங்கள், நமக்கு இன்னும் க்ளீனாக இருக்கும். ஸோ அதை ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஓகே, G2லேருந்து G100 வரைக்கும் அப்படின்ற ரெஃபரன்ஸ் இருக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி இருந்தால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். பெரிய டேட்டா செட்டை மெயின்டைன் பண்ணும் போது நாம் புரிஞ்சுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். இது எல்லாத்துக்கும் மேலே நாம் இதை ப்ரைமரியாக யூஸ் பண்ணுறதுக்கான நோக்கம் என்ன? நம்மளுடைய வேலை கம்மியாகும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்கள் டேட்டாவை ஆஸ் அ டேபிளாக கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. ஒருவேளை இந்த டேபிள் ஆஸ் அ டேட்டா ரேஞ்சாக தான் உங்களுக்கு வேணும்னா நோ ப்ராப்ளம். ஜஸ்ட் நீங்கள் டைரெக்டாக அந்த டேபிளில் ஏதாவது ஒரு செல்லை செலக்ட் பண்ணிக்கோங்க, நேராக டேபிள் டிசைனுக்குள்ளே போங்க. அங்கேயே பார்த்தீங்கன்னா சேம் டூல்ஸோட குரூப்பில் கன்வெர்ட் டு ரேஞ்ச் அப்படின்னு நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா போதும். இப்போ இந்த டேபிள் ஆஸ் அ நார்மல் ரேஞ்சாக பார்த்தீங்கன்னா இருக்கும். ஓகே, இதுக்கப்புறம் இந்த டேட்டா செட்டில் எதை கிளிக் பண்ணாலும் டேபிள் டிசைன் வராது, பிகாஸ் இது ஒரு நார்மல் டேட்டா ரேஞ்ச் தான். சரி, செகண்ட் ஒன் பார்த்தோம்னா குயிக்காக நேவிகேட் பண்ணுறது. ஸோ நல்லா கவனிங்க, குயிக்காக நேவிகேட் பண்ணுறதுக்கு சில வழிகள் இருக்குது, பட் இது இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும். ஓகே, ஸோ நான் எதை சொல்கிறேன்னா, ஃபார்முலா பாருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நேம் பாக்ஸ். ஸோ நேம் பாக்ஸோட வேலை என்ன நமக்கு நல்லாவே தெரியும். ஒரு செல்லோட ரெஃபரன்ஸ், ஒரு செல்லோட அட்ரஸை காமிக்கிறது தான் யாரோட வேலை? நேம் பாக்ஸோட வேலை. பட் அந்த நேம் பாக்ஸை யூஸ் பண்ணி நம்ம குயிக்காக நேவிகேட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் யோசித்து பாருங்கள், G200ங்கிற செல்லுக்கு போனோம்னா நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி வரணும் இல்லையா? ஸோ அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம்? டேரெக்டாக போய் G200 கொடுத்தோம்னா அந்த செல்லுக்கு ஈஸியாக நம்ம வந்துடலாம். இல்லை G100க்கு வரணும், ஸோ டேட்டாவோட எண்டுக்கு வரது ஈஸி, பட் எனிவே ஒரு குறிப்பிட்ட செல்லுக்கு போகணும்னா நோ ப்ராப்ளம், ஈஸியாக நம்ம என்ன பண்ணலாம்? ட்ராவல் பண்ணிக்கலாம். இல்லை எப்படி வச்சுப்போம், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஷீட்டில் பார்த்தோம்னா ப்ராடக்ட் அப்படிங்கிற இந்த லிஸ்ட் இருக்குது. ஓகே, எனக்கு இந்த ப்ராடக்ட் அப்படிங்கிற இந்த டேட்டாவுக்கு ஒரு நேம் கொடுக்கலாம். ஒவ்வொரு செல்லுக்கும் நாம் ஒரு நேம் கொடுக்க முடியும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு செல்லோ இல்லை என்டையர் ரேஞ்சையோ செலக்ட் பண்ணிவிட்டு நேராக நேம் பாக்ஸில் போயிட்டு நம்ம என்ன பண்ணலாம்? ப்ராடக்ட் லிஸ்ட்டு. ஸோ நீங்கள் ஸ்பேஸ் இல்லாமல் தான் பார்த்தீங்கன்னா நேமை என்டர் பண்ணி ஆகணும். அப்படி நிச்சயமாக உங்களுக்கு ஸ்பேஸ் தேவைன்னா _, என்ன பண்ணுங்கள்? யூஸ் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இப்படி கொடுத்துட்டோம் இல்லையா? இப்படி கொடுத்ததுக்கப்புறம் நாம் என்ன தான் வேறு ஷீட்டில் இருந்தாலும் இப்போது நம்மளுடைய நேம் பாக்ஸை நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, ஓகே, நம்ம நேம் பாக்ஸை போய் பார்த்தீங்கன்னா அந்த ட்ராப் டவுனில் ப்ராடக்ட் லிஸ்ட்டுன்னு இருக்கா. ஈஸியாக எந்த ஷீட்டில் இருந்து வேணாலும் நாம் என்ன பண்ணலாம்? குறிப்பிட்ட ரேஞ்ச் ஆர் செல்லுக்கு நம்ம ஈஸியாக ட்ராவல் பண்ணிக்க முடியும். இதில் இன்னொரு பெஸ்ட் பார்ட் என்ன தெரியுமா? இப்போது இந்த டேபிளை லாஸ்ட் டைம் என்ன பண்ணோம்? ஆஸ் அ டேபிளாக இந்த ரேஞ்சை ஆஸ் அ டேபிளாக லாஸ்ட் டைம் கன்வெர்ட் பண்ணோம். அதே மாதிரி திருப்பி நான் என்ன பண்ணுறேன்? இதை கன்வெர்ட் பண்ணிவிட்டு இந்த டேபிள் 4 இருக்குல்ல, டேபிளோட நேம், அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம்? ஸ்டூடெண்ட் மார்க்ஸ் அப்படிங்கிற நேம் கொடுத்தாச்சு. இப்படி டேபிளுக்கு ஒரு நேம் கொடுத்ததுக்கப்புறம் நாம் எந்த ஷீட்டில் இருந்தாலும் சரி, நாம் க்ரியேட் பண்ண நேம்ஸை தவிர்த்து, நாம் க்ரியேட் பண்ண இந்த நேம்டு ரேஞ்சை தவிர்த்து ஆரோ ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா அங்கே நமக்கு டேபிளோட நேம் இருக்கும். ஈஸியாக நாம் ட்ராவல் பண்ணிக்கலாம். ஸோ இப்போயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஒரு டேபிளை நாம் க்ரியேட் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட்ஸ். ஸோ குயிக்காக நேவிகேட் பண்ணுறதுக்கு ஒரு நேம் பாக்ஸோட பெனிஃபிட் என்ன அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். ஸோ அப்போ உங்கள் வேலை ஈஸியாக நீங்கள் செஞ்சு முடிக்கணும், ஈஸியாக நீங்கள் நேவிகேட் பண்ணணும் அப்படின்னும் போது நேம் பாக்ஸ் அதில் ஒரு பெரிய பார்ட் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஜஸ்ட் நீங்கள் யூஸ் பண்ணி பழகுங்க, அது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். சரிங்களா? ஓகே, தேர்ட் ஒன் பார்த்தோம்னா டேட்டாவை ஒரு பேட்டர்ன் பேஸ் பண்ணி க்ளீன் பண்ணணும், இல்லை ஒரு பேட்டர்ன் பேஸ் பண்ணி ஃபார்மேட்டிங் பண்ணணும் அப்படின்னும் போது நம்ம ஃப்ளாஷ் ஃபில்லை யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா நேரத்துலையும் ஒரு ஃபார்முலா தான், ஒரு ஃபங்க்ஷன் தான் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு கிடையாது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேமை கம்பைன் பண்ணணும். ஸோ அப்போ என்ன பண்ணலாம்? ரொம்ப சிம்பிள். ஃபஸ்ட்டு நமக்கு என்ன பேட்டர்ன் வேணும் அப்படிங்கிறத நம்ம அழகாக காமிச்சிடணும். ஓகே, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நேமையும் செகண்ட் நேமையும் லாஸ்ட் நேமையும் நான் என்ன பண்ணுறேன்? கம்பைன் பண்ணி ஒரு பேட்டர்ன் என்ன பண்ணியாச்சு? காமிச்சாச்சு. ஓகே, இப்போ அதுக்கு அடுத்த செல்லில் நான் திருப்பி அந்த பேட்டர்னை காமிக்கணும்னு அவசியம் இல்லை. அதுக்கு பதிலாக Ctrl+E ஃபார் எலஃபெண்ட். ஸோ Ctrl+Eங்கிற ஷார்ட்கட் கீ யூஸ் பண்ணோம்னா அதே பேட்டர்னை வச்சு எண்ட் ஆஃப் த ரேஞ்ச் வரைக்கும் ஃப்ளாஷ் ஃபில் அந்த வேலையை ஈஸியாக பார்த்தீங்கன்னா செஞ்சு முடிச்சிடும். இதே மாதிரி நீங்கள் ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேமை பிரிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இமெயில் அட்ரஸ் இருக்குது. ஓகே, brandon.will@endless.com. ஸோ எனக்கு இந்த டொமைன் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நேம் மட்டும் தேவை. ஸோ அப்போ என்ன பண்ணணும்? ரொம்ப சிம்பிள், ஒரு பேட்டர்ன் நாம கொடுத்தாச்சு. ஸோ இந்த பேட்டர்ன் நல்லா கவனிச்சு பாருங்கள், டொமைன் இல்லை. அண்ட் அதே மாதிரி ஃபர்ஸ்ட் நேமும் லாஸ்ட் நேமும் ஸ்டார்டிங் லெட்டர் எப்படி இருக்குது? ப்ராப்பர் கேசிங்கில் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் Ctrl+E கொடுத்தோம்னா டொமைன் இல்லாமல் மற்ற நேம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அழகாக நமக்கு வந்தாச்சு. ஓகே, ஒருவேளை சேம் இதே மாதிரி இந்த பீரியட் மார்க், இந்த டாட்ஸ் இல்லாமல் ஸ்பேஸ் வச்சு தான் வேணுமா? சேம் அதே மாதிரி ஒரு பேட்டர்ன் நீங்கள் என்ன பண்ணலாம்? ஃப்ளாஷ் ஃபில் யூஸ் பண்ணி நீங்கள் செஞ்சு எடுத்துக்க முடியும். இப்போ இங்கே பாருங்கள், ப்ராடக்டோட நேம் இருக்குது அண்ட் கூடவே பார்த்தீங்கன்னா மாடல் இருக்குது. ஓகே,
பட் இங்கே பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளேயே நிறைய கொஞ்சம் பேட்டர்ன்ஸ் வித்தியாசமாக தான் இருக்குது. ஓகே, ஸோ அப்பப்போ நம்ம என்ன பண்ணணும், செக் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ என்ன பண்ணலாம், ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட் ஒரு பேட்டர்ன் கொடுக்கலாம், அது எந்த அளவுக்கு வேலை செய்யுதுன்னு பார்ப்போம். இல்லை பேட்டர்ன் எங்கேயாவது மிஸ் ஆச்சுன்னா அதுலேருந்து நம்ம என்ன பண்ணலாம், பேட்டர்னை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்மார்ட் வாட்ச் X1 நான் பிரிச்சிருக்கிறேன். ஓகே, அந்த X1 அப்படிங்கிறதுல நம்ம என்ன பண்ணலாம், வேணா ஒரு ஹைஃபன் என்ன பண்ணலாம் கொடுத்துடலாம். இப்போ கண்ட்ரோல் E கொடுத்தோம்னா வந்துருச்சு. ஆனால் இங்கே நல்லா கவனிச்சு பாருங்கள், அல்ட்ரா ஃபோன் ப்ரோ மேக்ஸ். ஓகே, ஸோ ஈகோ பிளெண்ட் மிக்சர், அந்த மிக்சர் அப்படிங்கிறது கட் ஆயிருச்சு. ஸோ அப்போ இந்த இடத்துல பேட்டர்ன் என்ன ஆகுது, நமக்கு மாறுது. ஸோ அப்போ என்ன பண்ணலாம், இந்த இடத்துல எப்படி வேணும் அப்படிங்கிறத இங்கே நம்ம கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் மிக்சர் 5000 அப்படிங்கிறத மாடல் நேம். இப்படி என்ட்ரு கொடுத்துட்டு மேனுவலாக நம்ம கண்ட்ரோல் E கொடுத்தாலும் சரி, இல்லை ஆட்டோமேட்டிக்காகவே ஃப்ளாஷ் ஃபில் அந்த பேட்டர்னை பார்த்தீங்கன்னா அழகாக ஃபாலோ பண்ணிக்கும். ஸோ எந்த இடத்துல உங்களுக்கு க்ளீன் ஃபார்மேட்டிங் வேணும், இல்லை டேட்டா க்ளீன் பண்ணணும் அப்படின்னாலும் சரி, ஃப்ளாஷ் ஃபில்லை எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா இதுக்காக நீங்கள் தனியாக போயிட்டு டெக்ஸ்ட்டை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது, இல்லை டெக்ஸ்ட்டை நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்காக, இல்லை கன்கேட்டனேட் பண்ணுறதுக்காக தனித்தனி ஃபார்முலாஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் ஃப்ளாஷ் ஃபில்லை யூஸ் பண்ணி முதல்ல ட்ரை பண்ணுங்கள். அதுலேயே உங்களுக்கு 80 to 90% ஆஃப் வேலை கம்மியாயிரும். ஏன்னா அதுலேயே பார்த்தீங்கன்னா முடிஞ்சிடும் வேலை. ஸோ டே டு டே ஒர்க்கில் யூஸ் பண்ண மறந்துடாதீங்க. சரி, ஃபோர்த் ஒன் பாருங்கள். சில ட்ரெண்ட் அனாலிசிஸ்லாம் நீங்கள் பண்ணுறதுக்கு ஒரு சார்ட்டை தான் நீங்கள் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. ஓகே, ஒரு செல்லுக்குள்ளேயே ஒரு சின்ன டைனி சார்ட்டை நீங்கள் க்ரியேட் பண்ணி அது மூலியமாகவும் நீங்கள் அதை செய்ய முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஜான்லேருந்து ஜூன் வரைக்கும் என்ன இருக்குது, சேல்ஸ்க்கான அந்த டேட்டா இருக்குது. ஓகே, எவ்வளோ யூனிட்ஸ் விற்றுருக்கு அப்படின்னு இருக்குது. ஸோ இதை பேஸ் பண்ணி எனக்கு என்ன தேவை, ஒரு சின்ன சார்ட் தேவை. ஸோ அப்போ ஒரு டைனி சார்ட், ஒரு செல்லுக்குள்ளேயே இந்த வேலையை முடிக்கிறதுக்கு நாம் ஸ்பார்க் லைன் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ குயிக்காக உங்களுக்கு டக்குன்னு எங்கே ஹை எங்கே லோ அப்படின்றத ஹைலைட் பண்ணி காமிக்கணும். ஓகே, ஸோ அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், இன்செர்ட்டில் போனீங்கன்னா அங்கே நமக்கு ஸ்பார்க் லைன்ஸ் அப்படிங்கிற குரூப்பில் 3 வேரியேஷன்ஸ் இருக்குது. ஸோ நமக்கு லைன் பேஸ்டு தான் பார்த்தீங்கன்னா தேவை. ஸோ லைன் அப்படிங்கிறத கொடுத்துட்டு டேட்டா ரேஞ்சில் டேட்டா இருக்கக்கூடிய அந்த ரேஞ்ச் ஆஃப் செல்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு லொக்கேஷன் ரேஞ்சில் நாம் சரியாக அந்த லொக்கேஷன் கொடுத்துடலாம். இல்லை நீங்கள் லொக்கேஷன் ரேஞ்சில் என்டையர் லொக்கேஷனையும் செலக்ட் பண்ணிவிட்டு அண்ட் டேட்டா ரேஞ்ச்லேயுமே என்டையர் டேட்டாவை கூட நீங்கள் என்ன பண்ணலாம், செலக்ட் பண்ணிடலாம். ஜஸ்ட் ஓகே கொடுக்கும்போது பாருங்கள், ஸ்பார்க் லைன் நமக்கு வந்தாச்சு. அண்ட் இதுக்கப்புறம் ஸ்பார்க் லைனை நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் செலெக்ஷனில் இருக்கும் போதே ஸ்பார்க் லைனுக்கு தனி டேப் பார்த்தீங்கன்னா ரிபன் வந்துடும். ஸோ இதில் உங்களுக்கு ஹை பாயிண்ட் அண்ட் லோ பாயிண்ட் காமிக்கணும். ஓகே, இல்லை நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் உங்களுக்கு காமிக்கணும். ஓகே, இல்லை எல்லா மார்க்கர்ஸும் உங்களுக்கு தேவை. ஸோ எந்த மாதிரியான கஸ்டமைசேஷன் வேணும், என்ன கலர்ஸ் அண்ட் மார்க்கர் கலர் உங்களுக்கு எப்படி தேவை. ஸோ ஹை பாயிண்ட்லாம் உங்களுக்கு ஹை சேல்ஸாக ஒரு க்ரீனில் தெரியணுமா, இல்லை லோ பாயிண்ட்லாம் ரெட்டில் வேணுமா, எப்படி வேணுமோ நீங்கள் என்ன பண்ணலாம், கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாத்துக்கும் ஆப்ஷன் இருக்குது. ஈஸியாக நீங்கள் அந்த டேட்டாவை புரிஞ்சுக்கிறதுக்கு இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு அழகான வழி. ஸோ இதுக்காக நீங்கள் ஒரு சார்ட்டை ஃபுல்லாக கஸ்டமைஸ் பண்ணி கொண்டு வரதுக்கு, டக்குன்னு நீங்கள் ஒரு சின்ன அனலைஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், அனாலிசிஸ்க்கு இந்த டைனியான சார்ட், இந்த ஸ்பார்க் லைனை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ண முடியும். ஸோ அப்போ உங்கள் தேவையை பொறுத்து நீங்கள் இதில் தாராளமாக உங்கள் டைமை சேவ் பண்ண முடியும். ஸோ 5th ஒன், ஃபோர்காஸ்டிங். ஸோ தனியாக ஃபங்க்ஷன்லாம் யூஸ் பண்ணாமல் இதுலேயும் நீங்கள் டைமை சேவ் பண்ண முடியும். ஜஸ்ட் உங்கள் டேட்டாவை என்ன பண்ணுங்கள், செலக்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இங்கே இந்த டேட்டாவை கவனித்து பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தோட டேட் இருக்குது அண்ட் இவ்வளோ நாள் வரைக்கும், ஓகே, கரண்ட் டேட் வரைக்கும் எவ்வளோ யூனிட்ஸ் விற்றுருக்கு அப்படின்னு இருக்குது. ஓகே, ஸோ எனக்கு அந்த ஃபியூச்சர் ப்ரிடிக்ஷன் பார்த்தீங்கன்னா தேவை. ஓகே, 30ஆம் தேதி வரைக்கும் எவ்வளோ சேல் ஆகிருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தேவை. ஸோ அப்போ என்ன பண்ணலாம், ஜஸ்ட் இந்த டேட்டாவை செலக்ட் பண்ணிவிட்டு ரொம்ப சிம்பிள், டேரெக்டாக டேட்டா டேப்குள்ளே போனோம்னா அங்கே ஃபோர்காஸ்ட் அப்படிங்கிற குரூப்பில் ஃபோர்காஸ்ட் ஷீட் ஜஸ்ட் நாம் செலக்ட் பண்ண உடனே பாருங்கள் உங்களுக்கு எந்த விஷுவல் தேவை அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் லைன் பேஸ் பண்ணி தேவையா, இல்லை காலம் பேஸ் பண்ணி தேவையா. ஸோ அது நம்ம இஷ்டம் தான். ஓகே, அண்ட் ஃபோர்காஸ்ட் எந்த டேட் வரைக்கும் உங்களுக்கு தேவை, எண்டிங் எங்கே அப்படின்றத நீங்கள் கொடுக்கலாம். ஸோ நமக்கு 30th of April வரைக்கும் பார்த்தீங்கன்னா தேவை. அது மட்டும் இல்லாமல் ஆப்ஷன்ஸ் இன்னும் கஸ்டமைஸ் பண்ண தேவைன்னா நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சீசனாலிட்டி இருக்குது. ஸோ செட் மேனுவலில் போய் 7. ஸோ அப்போ அந்த வீக்லி பேட்டர்னுக்கு இது கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், க்ரியேட் பண்ணலாம். ஸோ க்ரியேட் பண்ணோம்னா ஒரு நியூ ஷீட்டில், ஓகே, அந்த ஷீட்லேயே கிடையாது, ஓகே, ஒரு நியூ ஷீட்டில் நமக்கு அழகாக ஒரு சார்ட், ஒரு விஷுவலும் பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. ஓகே, ஃபோர்காஸ்டிங்க்கு இது எல்லாத்துக்கும் மேலே நமக்கு அழகாக ஃபியூச்சர் ப்ரெடிக்ஷன்ஸும் பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. ஓகே, ஸோ நமக்கு பார்த்தோம்னா ஃபோர்காஸ்டிங் வந்துருச்சு, 10th லோவர் கான்ஃபிடன்ஸ் லெவல்லையும் வந்தாச்சு அண்ட் அதே மாதிரி அப்பர் கான்ஃபிடன்ஸ் லெவல் அந்த பவுண்டிங் ஸ்டேட்லையும் நமக்கு அழகாக வந்தாச்சு. ஸோ ஈஸியாக உங்கள் டேட்டாவை குயிக்காக ஃபோர்காஸ்ட் பண்ணுறதுக்கு, வேலையை கம்மி பண்ணுறதுக்கு இந்த மெத்தடை தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, 6th ஒன் பார்த்தோம்னா ஃப்ரீ ஸ்பேன். நல்லா கவனிங்க, நம்மளுடைய டேட்டா ஆஸ் அ டேபிளாக இருக்கும் போது பாருங்களேன், எவ்வளோ பெரிய டேட்டா செட்டாக இருந்தாலும் ஸ்க்ரோல் பண்ணும் போது இந்த காலமில் இருக்கிற டேட்டா எதுக்கானது, எந்த காலமுக்கானது நமக்கு நல்லாவே தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டேட்டா எல்லாம் லோவர் கான்ஃபிடன்ஸை பேஸ் பண்ணி. ஓகே, இதுவே இப்போ நம்ம முன்னாடி அந்த ஸ்டூடெண்ட் மார்க் லிஸ்ட் பார்த்தோம். இது ஒரு டேபிளாக இருக்கிறதுனால ஸ்க்ரோல் பண்ணும்போது அந்தந்த காலமோட ஹெட்டர்ஸை அழகாக நம்மளால் என்ன பண்ண முடியுது, பார்க்க முடியுது. ஓகே,
பட் இதுவே ஒரு பெரிய டேட்டாவை நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்க அண்ட் அது ஒரு டேபிளாக இல்லைன்னும் போது நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்க்ரோல் பண்ணாலும், ஃபார் எக்ஸாம்பிள் யோசிச்சு பாருங்கள், இதே டேட்டாவை ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், காப்பி பண்ணி கீழே பேஸ்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணோம்னா இந்த வேல்யூஸ்லாம் எந்த காலம் அப்படிங்கிறதே தெரில. இது எதை குறிக்குது, எதுக்கான வேல்யூ அப்படிங்கிறத நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஓகே, ஸோ அப்போ நமக்கு தேவையான ரோவையோ இல்லை காலமையோ நம்ம தாராளமாக ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா ஓவர் ஸ்க்ரோலிங்கை நாம் அவாய்ட் பண்ண முடியும். ஓகே, நல்லா கவனிங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நமக்கு இந்த ஃபர்ஸ்ட் ரோ மட்டும்தான் நமக்கு என்ன பண்ணி தேவை, ஃப்ரீஸ் பண்ணி தேவை. ஸோ அப்போ என்ன பண்ணலாம், வியூ டேப்குள்ளே போகலாம், அங்கே ஃப்ரீஸ் பேனில் போயிட்டு ஃப்ரீஸ் டாப் ரோ. ஸோ எப்போவுமே நீங்கள் டாப் ரோவையோ இல்லை ஃபர்ஸ்ட் காலமையோ நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணுறதுக்கு இங்கே டிஃபால்ட் ஆப்ஷன் இருக்கும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் எந்த செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே போயிட்டு ஃப்ரீஸ் டாப் ரோ கொடுத்தாலும் கரெக்டாக ஃபர்ஸ்ட்டு ரோ மட்டும் என்னாகும், ஃப்ரீஸ் ஆகிருக்கும். இல்லை எனக்கு ஃபஸ்ட்டு காலம் மட்டும் ஃப்ரீஸ் பண்ணி தேவைன்னா இப்போ நமக்கு ஒரு வேளை உங்களுடைய ஹெட்டிங் வந்து காலம் வைஸ் இருக்குது, ஐ மீன் ரோ வைஸ் இருக்குது, இல்லை எனக்கு வந்து ஹெட்டிங்கே அந்த மாதிரி வச்சுருக்கிறேன், டேட்டாவே முக்கியமான டேட்டா அப்படி இருக்குது அப்படின்னும் போது, ஸோ இப்போ ஹாரிசான்டலாக நம்ம என்ன தான் வந்து டேட்டாவை ஃபில் பண்ணி அப்படியே போனாலும் சரி, இங்கே நமக்கு என்ன இருக்கும், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ப்ராடக்ட்டு ஒரு 12 மாதம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன தான் நம்ம ஸ்க்ரோல் பண்ணி போனாலும் அந்த டேட்டாவை ஈஸியாக நம்ம புரிஞ்சிக்க முடியும் எந்த ப்ராடக்ட்டுக்கு சம்மந்தப்பட்டதுன்னு. ஓகே, ஒரு ஃபர்ஸ்ட் காலம் அண்ட் ஃபர்ஸ்ட் ரோ அப்படின்னும் போது இப்படி பண்ணிக்கலாம். இல்லை அப்படி கிடையாது, ஸோ அன்ஃப்ரீஸ் பண்ணுறது ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட் நீங்கள் செலெக்ஷன் இப்படி இருக்கும் போதே, ஓகே, நார்மலாக நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருந்தீங்கனாலே அப்போ அங்கே போயிட்டு நீங்கள் அன்ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம். பட் இப்போ சொல்ல வர கான்செப்ட் என்னென்னா, ஒருவேளை கஸ்டமைஸ்டாக ஓகே உங்களுக்கு தேவையான 2 ரோ இல்லை 2 காலம் இப்படி உங்களுக்கு ஃப்ரீஸ் பண்ணணும் போது உங்கள் செல்லோட செலெக்ஷன் முக்கியம். ஓகே, நீங்கள் எந்த செல்லை செலக்ட் பண்ணியிருக்கிறீங்களோ அந்த செல்லுக்கு மேலே இருக்கக்கூடிய ரோவும் அந்த செல்லுக்கு சைடில் இருக்கக்கூடிய காலம்ஸ் எல்லாமே சேர்த்து என்ன ஆகும், ஃப்ரீஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் கரெக்டாக இந்த செல்லை செலக்ட் பண்ணுறோம், செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு நேராக போயிட்டு ஃப்ரீ ஸ்பேன் கொடுக்குறோம். ஓகே, இப்படி கொடுத்துட்டோம்னா இப்போ கவனித்து பாருங்கள், ஃபஸ்ட்டு ரோவும் சரி ஃபர்ஸ்ட் காலமும் சரி நமக்கு என்ன ஆயிருக்கு, ஃப்ரீஸ் ஆயிருக்கு. ஜஸ்ட் அன்ஃப்ரீஸ் பண்ணிடலாம். இதுவே இந்த இடத்துல கர்சரை வச்சுருக்கிறேன்னா, அப்போ இந்த செல்லை செலக்ட் பண்ணியிருக்கிறேன்னா ஃப்ரீ ஸ்பேன் கொடுக்கும் போது கவனித்து பாருங்கள், 2 ரோவும் சரி 2 காலமும் சரி ஃப்ரீஸ் ஆகிருக்கும். ஓகே, ஸோ உங்களுக்கு ஹெட்டர் ரோ அண்ட் ஹெட்டர் காலம் மட்டும் தேவையா ஃப்ரீஸ் பண்ணணுமா, அப்போ டாப் ரோ அண்ட் ஃபர்ஸ்ட் காலம் ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு தேவையானது இத்தனை காலம், இவ்வளோ காலம்ஸ் இவ்வளோ ரோஸ் எனக்கு ஃப்ரீஸ் பண்ணணும்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்கள் செலெக்ஷனை வச்சு ஃப்ரீஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அப்போது நீங்கள் அதாவது ஓவர் ஸ்க்ரோலிங்கை நீங்கள் அவாய்ட் பண்ண முடியும். ஏன்னா அது மூலிமா உங்களுக்கு டைமு லாஸ் ஆகும். அண்ட் ஃபைனலாக 7th ஒன், உங்களுடைய குயிக் ஆக்சஸ் டூல் பாரை கஸ்டமைஸ் பண்ணுங்கள். நிறைய பேர் இன்னுமே இந்த குயிக் ஆக்சஸ் டூல் பார் இப்படியே தான் பார்த்தீங்கன்னா இருக்கும். இதில் எந்த கஸ்டமைசேஷனும் இருக்காது. டிஃபால்ட்டாக இருக்கிற இந்த சேவு அண்டு ரீடு இதே தான் வச்சு கடைசி வரைக்கும் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அப்படி இல்லாமல் நீங்கள் இதை கஸ்டமைஸ் பண்ணுங்கள். ஓகே, மேலே இருக்கிறதுனால நீங்கள் ஆக்சுவலாக இதோட கான்செப்டை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், குயிக்காக ஆக்சஸ் பண்ணுறது. ஸோ அப்போ அதிலே உங்களுக்கு நல்லா தெரியும், வேகமாக ஒரு விஷயத்தை ஆக்சஸ் பண்ணணும், டைம் செலவு பண்ண வேண்டாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆப்ஷன் நீங்கள் எடுக்கணும்னா யோசித்து பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஃபோர்காஸ்ட்டே நம்ம என்ன பண்ணோம், எடுத்தோம். ஓகே, அப்போ எப்படி எடுத்தோம், ஹோம் டேப்பில் தான் டிஃபால்ட்டாக இருப்பீங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், செலக்ட் பண்ணி வியூ டேப்லையோ டேட்டா டேப்பில் போயிட்டு ஃபோர்காஸ்ட்டில் நீங்கள் என்ன பண்ணணும், அந்த ஃபோர்காஸ்ட் ஷீட்டை கிளிக் பண்ணணும். இல்லை சிலது ட்ராப் டவுனுக்குள்ளே இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு வேலையை செய்கிறதுக்கு இல்லை ஒரு கமாண்டை நீங்கள் ரீச் பண்ணுறதுக்கு மினிமம் 3 to 4 கிளிக்ஸ் இல்லை 2 கிளிக்ஸுக்கு மேலே நீங்கள் என்ன பண்ணணும், செய்ய வேண்டியது இருக்கும். ஸோ அதையும் சேவ் பண்ணுறதுக்கு தான் இந்த குயிக் ஆக்சஸ் டூல் பார். ஸோ அப்போ அதை ப்ராப்பராக நம்ம என்ன பண்ணணும், கஸ்டமைஸ் பண்ணி அதை யூஸ் பண்ணணும். அது நமக்கு ரொம்ப நல்லது. முதல்ல மேலே தான் இருக்கிறதுனால தான் எனக்கு ஆக்சஸ் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது, அதனால தான் எனக்கு பார்வைக்கு வர மாட்டேங்குதுன்னா நோ ப்ராப்ளம். ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த குயிக் ஆக்சஸ் டூல் பாரோட அந்த ஏரோ மார்க் இருக்கு இல்லையா, ஜஸ்ட் அந்த ஏரோவை என்ன பண்ணுங்கள், ஓப்பன் பண்ணி ஷோ பிலோ த ரிபன் கொடுங்க. ஸோ அப்போ என்ன ஆகும், ரிபனுக்கு கீழே வந்துடும், இன்னும் உங்களுக்கு விசிபிளாக இருக்கும், ஈஸியாக நீங்கள் ஆக்சஸ் பண்ணுவீங்க. ஓகே, மேலே இருக்கிறத விட டைட்டில் பாரில் இருக்கிறத விட ரிபனுக்கு கீழே இருக்கும் போது இன்னும் உங்களுக்கு விஷுவலாக நல்லாவே இருக்கும், ஈஸியாக பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி இந்த அண்டு ரீடெலாம் நமக்கு அவசியமே கிடையாது மோஸ்ட்டாக. ஏன்னா எல்லாமே ஷார்ட்கட் கீழே வேலையை முடிச்சிருவோம். Ctrl+S, Ctrl+Z, Ctrl+Y ஈஸியாக முடிச்சிருவோம். ஸோ அப்போ என்ன பண்ணலாம், இதெல்லாம் அவசியமே இல்லை, ரிமூவ். ஓகே, டேரெக்டாக என்ன பண்ணுங்கள், ரிமூவ் பண்ணிடுங்க. உங்களுக்கு தேவையானது இந்த ட்ராப் டவுனில் இருக்கான்னு பாருங்கள். இருந்துச்சுன்னா இதை நீங்கள் என்ன பண்ணலாம், தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஷார்ட் பண்ணுவேன், ஓகே அப்படின்னா நீங்கள் இதை என்ன பண்ணலாம், ஷார்ட் அப்படிங்கிறத என்ன பண்ணலாம், ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அப்போ என்ன விஷயம், ஜஸ்ட் இந்த டேட்டாவை செலக்ட் பண்ணிவிட்டு ஷார்ட் A to Z நம்ம என்ன பண்ணலாம், கொடுக்கலாம். அப்போ அந்த வேலை ஈஸியாக நமக்கு என்ன ஆகும் முடியும். இல்லை நீங்கள் எதிர்பார்க்குறது தேவை, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபோர்காஸ்ட் ஷீட் நமக்கு தேவை, அப்போ என்ன பண்ணலாம், ரைட் கிளிக் பண்ணி ஆட் டு குயிக் ஆக்சஸ் டூல் பார் கொடுத்துடலாம், ஆட் ஆயிரும். இல்லை என்டையர் குரூப்பில் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் எனக்கு அப்படியே தேவைன்னா
நோ ப்ராப்ளம். ஃபார் எக்ஸாம்பிள் வெளியிலேருந்து எக்ஸ்டர்னல் டேட்டாலேருந்து நீங்கள் எக்ஸ்டர்னல் சோர்ஸ்லேருந்து நிறைய டேட்டா இம்போர்ட் பண்ணுறீங்க. கெட் டேட்டாவோட கான்செப்ட் எனக்கு அப்படியே வேணும். ஓகே, அப்போ என்ன பண்ணலாம், ரைட் கிளிக் பண்ணி ஆட் டு குயிக் ஆக்சஸ் டூல் பார். ஸோ இதுக்காக நீங்கள் டேட்டா டேப்பில் வந்து எடுக்கிறதுக்கு இங்கே கிளிக் பண்ணி எல்லாத்தையும் எடுத்து முடிச்சிடலாமே. ஓகே, ஸோ இல்லை இதில் ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரம் ஃபைல் மட்டும் தான் வேணுமா, அதையும் நீங்கள் என்ன பண்ணலாம், ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரம் ஃபைல் தான் நான் மோஸ்ட்டாக எக்ஸல் ஒர்க் புக்கில் இருந்தோம் பிடிஎஃப்ல இருந்தோம் ஒரு ஃபோல்டரில் தான் எடுக்கிறேன் அப்படின்னும் போது இதை மட்டும் நம்ம என்ன பண்ணலாம், ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகே, குயிக் ஆக்சஸ் டூல் பாரில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எது வேணுமோ எப்படி வேணுமோ ஆட் பண்ணுங்கள். இல்லை நான் ரெடி பண்ணியிருக்கிற மேக்ரோஸ் இருக்குது, அதையும் நான் குயிக்காக ஆக்சஸ் பண்ண முடியல, ஏன்னா நான் ஒவ்வொரு வாட்டியும் Alt F8ங்கிற ஷார்ட்கட் கீ என்ன பண்ணணும், யூஸ் பண்ணணும். இல்லை வியூ டேப்லையோ டெவலப்பர் டேப்லையோ போயிட்டு நான் என்ன பண்ணணும், மேக்ரோஸை எடுத்து பார்க்க வேண்டியது இருக்குது அப்படின்னும் போது நோ ப்ராப்ளம். ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதே ஏரோ மார்க் அந்த ட்ராப் டவுன் ஓப்பன் பண்ணி மோர் கமாண்ட்ஸ்குள்ளே நீங்கள் போனீங்கனாலும் சரி, டேரெக்டாக குயிக் ஆக்சஸ் டூல் பாருக்கு போயிடும். இல்லை ஜஸ்ட் ஃபைலில் போயிட்டு ஆப்ஷன்ஸில் போயிட்டு அங்கே பார்த்தீங்கன்னா குயிக் ஆக்சஸ் டூல் பார் இருக்கும். இங்கேயும் உங்களுக்கு தேவையானதை எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இங்கேயும் உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அதை நீங்கள் என்ன பண்ண முடியும், டேரெக்டாக ஆட் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் மர்ஜ் அண்ட் சென்டர் அதிகமாக யூஸ் பண்ணுறீங்களா, ஜஸ்ட் ஆட், உங்களுக்கு தேவையானதை ஆட் பண்ணிக்கலாம். இல்லை லிஸ்ட் ஆஃப் மேக்ரோஸ் பார்க்கணுமா, வியூ மேக்ரோஸ் என்ன பண்ணலாம், ஆட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு ஒரு குறிப்பிட்ட மேக்ரோ தான் வேணும்னா பாப்புலர் கமாண்ட்ஸ்லேருந்து ஜஸ்ட் என்ன பண்ணுங்கள், மேக்ரோஸ்க்கு வாங்க. அப்போ உங்ககிட்ட இருக்கக்கூடிய மேக்ரோஸ் மட்டும் தெரியும். அதை நாம் என்ன பண்ணலாம், ஜஸ்ட் கிளிக் பண்ணி அதை ஆட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஹெட்டர் ஃபார்மேட்டிங் அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு வாட்டி நான் போய் அதை கிளிக் பண்ணுறதுக்கு இங்கே ஆட் பண்ணிட்டோம்னா வேலை முடிஞ்சுது. அண்ட் அதை மாடிஃபை பண்ணிக்கவும் முடியும். ஜஸ்ட் அதை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த மேக்ரோ இல்லை ஒரு எனிதிங் அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள், மாடிஃபை பண்ணுங்கள். டிஸ்பிளே நேமில் போயிட்டு ஹெட்டர் அப்படின்னு நான் என்ன பண்ணுறேன் கொடுத்துக்கிறேன். அண்ட் உங்களுக்கு தேவையான ஹெட்டிங் வேணுமா, ஐ மீன் ஒரு தேவையான சிம்பிள் வேணுமா, அதையும் என்ன பண்ணலாம் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு ஜஸ்ட் ஓகே கொடுத்துட்டு ஜஸ்ட் நாம் என்ன பண்ணலாம், இப்போ ஓகே கொடுத்தோம்னா இப்போ பாருங்கள் எல்லாமே நமக்கு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இது ஹெட்டராக தேவையா, ஒரே கிளிக்கில் வேலை ஈஸியாக முடிச்சிடலாம். இல்லை எல்லா மேக்ரோஸையும் பார்க்கணுமா, மேக்ரோஸ் ஈஸியாக நம்ம பார்த்துக்க முடியும். ஒரு லெவலுக்கு மேலே நிறையா நீங்கள் குயிக் ஆக்சஸ் டூல் பாரில் ஆட் பண்ணிட்டீங்க, ஆப்ஷன்ஸ் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னும் போது செப்பரேட்டர்ஸ் என்ன பண்ணுங்கள், யூஸ் பண்ணுங்கள். ஓகே, சேம் அதே மோர் கமாண்ட்ஸ்குள்ளே போங்க. அங்கே போய் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு இந்த லிஸ்ட்டில் பாருங்கள், முதல்ல செப்பரேட்டர் தான் இருக்கும். அந்த செப்பரேட்டர் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ என்ன பண்ணுங்கள், ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு அந்த செப்பரேட்டர் உங்களுக்கு எங்கெல்லாம் தேவையோ அரேஞ்ச் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சேவிங் கமாண்ட் வந்து தனி. ஓகே, அண்ட் அதே மாதிரி ஷார்ட் ஃபோர்காஸ்ட்டு எனக்கு தனியாக வேணும். அது மட்டும் இல்லாமல் எனக்கு கெட் டேட்டா தனியாக இருக்கணும், மீதி எல்லாம் எனக்கு தனியாக இருக்கணும். ஜஸ்ட் ஓகே. இப்போ பாருங்கள் இது இன்னும் பார்த்தா ஆர்கனைஸ்டாக இருக்கும். ஈஸியாக நம்ம என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் உங்கள் வேலையை ஈஸியாக முடிக்கணும்னா கொஞ்சம் ஒர்க் பண்ணி இதெல்லாம் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் எந்தெந்த வேலையை முடிக்கணுமோ முடிச்சுட்டு எதில் ஃபோக்கஸ் பண்ணணுமோ அதில் ஃபோக்கஸ்டாக இருக்கலாம். ஸோ நீங்கள் நேராக மூக்க தொடுறதுக்கும் சுற்றி வந்து மூக்க தொடுறதும் உங்கள் கையில் தான் இருக்குது. எனக்கு சுற்றி வந்து மூக்க தொட்டாலே போதும்னா தாராளமாக நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லை நான் குயிக்காக வேலையை முடிக்கணும், மற்றதில் ஃபோக்கஸ் பண்ண விரும்புகிறேன் அப்படின்னும் போது உங்கள் வேலையை ஈஸியாக முடிக்கிறதுக்கு இந்தந்த ஆப்ஷன்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம். நிறையா இருக்குதுங்க. நான் ஒரு சில ஆப்ஷன்ஸ் தான் உங்ககிட்ட கொண்டு வந்திருக்கிறேன், நிறையா இருக்குது. ஸோ இதை வச்சே நீங்கள் என்ன பண்ணலாம், உங்கள் ஒர்க் டைமை நிறையா நீங்கள் என்ன பண்ணலாம், சேவ் பண்ண முடியும். ஆல்ரைட், ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். அண்ட் இன்னுமே உங்கள் ஒர்க் டைமை கம்மி பண்ணுறதுக்கு கோபைலட் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ எக்ஸலில், பவர் பாயிண்டில் அண்ட் ஈவன் எம்எஸ் வேர்டில் கோபைலட் எப்படி நீங்கள் எஃபெக்டிவாக யூஸ் பண்ணலாம் அண்ட் உங்கள் டைமை சேவ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான வீடியோஸ் இருக்குது. அண்ட் அந்த வீடியோஸ்க்கான லிங்க்கை இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லேயும் ப்ளஸ் கமெண்ட்லேயும் கொடுத்துருக்குறேன். அண்ட் முக்கியமான 2 வீடியோவை இங்கேயும் பார்த்தீங்கன்னா பின் பண்ணியிருக்கிறேன். ஜஸ்ட் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அண்ட் உங்கள் ஒர்க் டைமை கம்மி பண்ணுங்கள்.